மகன் பிறப்பானம்மா மான்விழியே, மகன் பிறப்பானம்மா மான்விழியே, நம் அகம் நிறைப்பானம்மா அருள் மொழியே, மகன் பிறப்பானம்மா மான்விழியே. அவனி முழுவதையும் அறிவால் உணர்வான், அவனி முழுவதையும் அறிவால் உணர்வான், ஆன்ம ஜோதியாய் ஆனந்தம் தருவான், ஆன்ம ஜோதியாய் ஆனந்தம் தருவான், சிவமெனும் குணங்களின் சேரிடம்மாவான், சிவமெனும் குணங்களின் சேரிடம்மாவான், ஜெகமுய்ய அறமுறை ஜினவரனாவான், ஜெகமுய்ய அறமுறை ஜினவரனாவான், மகன் பிறப்பானம்மா மான்விழியே, நம் அகம் நிறைப்பானம்மா அருள்மொழியே, மகன் பிறப்பானம்மா மான்விழியே. பகவான் மருதேவி அம்மையாரின் கர்ப்பத்தை அடைந்தபின் தேவேந்திரன் ஆணைப்படி ஸ்ரீ ஹ்ரீ திருதி கீர்த்தி புத்தி லக்ஷ்மி சாந்தி புஷ்டி ஆகிய திக்குமாரிகள் அயோத்தியை அடைந்து கருவுற்ற பெண்டிற்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்ய ஆரம்பித்தார். பணிவிடை செய்தனரே மருதேவிக்கு பணிவிடை செய்தனரே, தேவிய பணிவிடை செய்தனரே, பகவனை கருவில் தாங்கிய பாவை, பகவனை கருவில் தாங்கிய பாவை, பாதம் பணிந்துமே பறிவுடனே நல்ல பணிவிடை செய்தனரே, பகவனை கருவில் தாங்கிய பாவை, பாதம் பணிந்துமே பறிவுடனே நல்ல பணிவிடை செய்தனரே, தேவி பணிவிடை செய்தனரே, தேவிய பணிவிடை செய்தனரே.
செய்தனரே தேவிக்கு பணிவிடை செய்தனரே கருப்பையை தூய்மை செய்தனள் ஒருத்தி கருப்பையை தூய்மை செய்தனள் ஒருத்தி காசிலரும் புகை காட்டினாள் ஒருத்தி காசிலரும் புகை காட்டினாள் ஒருத்தி பெரிய கண்ணாடி பிடித்தனள் ஒருத்தி பெரிய கண்ணாடியை பிடித்தனள் ஒருத்தி பெரிய கண்ணாடியை பிடித்தனள் ஒருத்தி பெரிய கண்ணாடியை பிடித்தனள் ஒருத்தி வேலியின் விசிறியால் வீசினள் ஒருத்தி வீணியின் விசிறியால் வீசினாள் ஒருத்தி பணிவிடை செய்தனரே பணிவிடை செய்தனரே தேவியர் பணிவிடை செய்தனரே மருவிய தாம்பூலம் ஏந்தினள் ஒருத்தி மருவிய தாம்பூலம் ஏந்தினாள் ஒருத்தி மணியணி ஆடைகள் உடுத்தினாள் ஒருத்தி மணிகணி ஆடைகள் உடுத்தினாள் ஒருத்தி பறிவுடன் பாடி ஆடினாள் ஒருத்தி பறிவுடன் பாடி ஆடினாள் ஒருத்தி பறிவுடன் பாடி ஆடினாள் ஒருத்தி பறிவுடன் பாடி ஆடினாள் ஒருத்தி பாதமலர் பிடித்து பரவினாள் ஒருத்தி பாதமலர் பிடித்து பரவினாள் ஒருத்தி பணிவிடை செய்தனரே தேவிக்கு பணிவிடை செய்தனரே பணிவிடை செய்தனரே தேவிக்கு பணிவிடை செய்தனரே தேவிய பணிவிடை செய்தனரே பணிவிடை செய்தனரே மருதேவிக்கு பணிவிடை செய்தனரே தேவிய பணிவிடை செய்தனரே இவ்வாறு ஸ்ரீ ஹ்ரீ திருதி கீர்த்தி புத்தி லட்சுமி சாந்தி புஷ்டி என்னும் அஷ்டலட்சுமியரின் சேவைகளை ஏற்று அளவிலா மகிழ்ச்சியில் ஆழ்ந்த மருதேவியை நோக்கி மேலும் அவள் பூரிப்பு அடையும் வண்ணம் ஸ்ரீ என்னும் லட்சுமி தேவி பேசத் தொடங்கினாள். மாதரில் சேர்ந்தவள் மருதேவி மாதரில் சேர்ந்தவள் மருதேவி மாதரில் சேர்ந்தவள் மருதேவி என்னும் மாயா புகழினை அடைந்தனை நீ அம்மா மாதரில் சேர்ந்தவள் மருதேவி. காதவிழ் மலர்களில் தாமரை நீ
தருவதில் தாமரை நீயே தருவதில் வானூரும் கற்பகம் நீயே தாதவிழ் மலர்களில் தாமரை நீயே தருவதில் வானூரும் கற்பகம் நீயே ஆதவன் தோன்றிடும் திசை நீயே ஆதவன் தோன்றிடும் திசை நீயே அகில உயிரனைத்தும் தொழுதிடும் தாயே அகில உயிரனைத்தும் தொழுதிடும் தாயே மாதரில் சீரந்தவள் மருதேவி என்னும் மாயா புகழினை அடைந்தனை நீ அம்மா மாதரில் சீரந்தவள் மருதேவி பகவனை மகனென அடைந்தாய் அமரதம் மாதரின் சேவையில் மகிழ்ந்தாய் ஆதியாம் பகவனை மகனென அடைந்தாய் அமரதம் மாதரின் சேவையில் மகிழ்ந்தாய் ஏதமில்லாதவம் எப்பிறப்பில் புரிந்தாய் ஏதமில்லாதவம் எப்பிறப்பில் புரிந்தாய் இறைவனின் நகமெனும் கோயிலில் அமர்ந்தாய் இறைவனின் நகமெனும் கோயிலில் அமர்ந்தாய் மாதரில் சிறந்தவள் மருதேவி என்னும் மாயா புகழினை அடைந்தனை நீ அம்மா மாயா புகழினை அடைந்தனை நீ அம்மா மூவுலகநாதனை தன் மணிவயிற்றில் தரிக்கின்ற மருதேவி அம்மையாருக்கு முறையே வயிறு வீங்குதல், பசலை நிறம், மசக்கை, தளர் நடை முதலிய கர்ப்பத்தின் அடையாளங்கள் ஏதுமின்றி 9 மாதங்கள் நிறைவுறலாயின. சித்திரை மாதம் தேய்பிறை 9ஆம் நாள் உத்திராட நட்சத்திரத்தில் பிரம்ம யோகத்தில் கதிரவன் உதிக்கும் காலத்தில் மதி, ஸ்ருதம், அவதி என்னும் 3 வகை ஞானங்களுடன் சுவாமி கர்ப்பத்திலிருந்து அவதாரம் செய்கிறார். அப்பொழுது நிகழ்ந்த நிகழ்வுகளை இப்பொழுது காணலாம் வாரீர். பரவுதே வானுலகின் தொந்துவித்தாமே முழங்குதே வானமும் திசைகளும் வெண்மை பரவுதே வானுலகின் தொந்துவித்தாமே முழங்குதே மந்த மாருதம் வந்து வசையுதே மந்த மாருதம் வந்து வசையுதே மக்கள் அனைவருள்ளும் ஆனந்தம் பொங்குது மக்கள் அனைவருள்ளும் ஆனந்தம் பொங்குது முரசொலி துந்துவி முழங்கிடும் பேரும் எங்கும் கேட்குதே இந்த உலகம் நடுங்குதே இந்திர உலகம் நடுங்குதே முரசொலி
சொல்லி துந்துபி முழங்கிடும் பேரொலி எங்கும் கேட்குதே. கற்பக மரங்கள் மலர்கள் சொரியுதே, கடலலையின் நரவும் காதை அடைக்குதே. கற்பக மரங்கள் மலர்கள் சொரியுதே, கடலலையின் நரவும் காதை அடைக்குதே. கௌதமேந்திரனை ஆட்டம் கொடுக்குதே, கௌதமேந்திரனை ஆட்டம் கொடுக்குதே, கௌதமேந்திர ஆட்டம் கொடுக்குதே. சொர்க்கலோகமணி ஓம் என்றொலிக்குதே, சொர்க்கலோகமணி ஓம் என்றொலிக்குதே. முற சொல்லி பேரிகை முழங்கிடும் பேரொலி எங்கும் கேட்குதே. இந்த உலகம் நடுங்குதே, இந்த உலகம் நடுங்குதே. அதிருது அதிருது அண்டமும் அதிருது, அமரபதி அமரும் ஆசனம் அசையுது, அவனியில் ஏதோ நடக்குது நடக்குது, அவதி ஞானத்தால் புரியுது புரியுது. தேவ விமானங்கள் திசைகள் நிறைக்குது, தேவர்கள் நெஞ்சம் மலருது மலருது. ஆவலின் அமரரின் கூட்டம் வருகுது, ஐராவதத்தின் காலடி கேட்குது. அதிருது அதிருது அண்டமும் அதிருது, அமரபதி அமரும் ஆசனம் அசையுது, அவனியில் ஏதோ நடக்குது நடக்குது, அவதி ஞானத்தால் புரியுது புரியுது. வெள்ளை புறா போல் கொடிகள் பறக்குது, வெண்கல மணிகள் நாதம் எழுப்புது, துள்ளிடும் நாரிய நடனம் தொடங்குது. துமி 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 என பேரிகை முழங்குது, துமி 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 என பேரிகை முழங்குது. பூமலர் மாறி பொழியுது பொழியுது, பூமலர் மாறி பொழியுது பொழியுது. புகரில நிருமல வானம் தெளியுது, ஓமென 8 திசைகள் அதிருது. ஏதோ ஏதோ நடக்குது நடக்குது, ஓமென 8 திசைகள் அதிருது. ஏதோ ஏதோ நடக்குது நடக்குது,
அதிருது அதிருது அண்டமும் அதிருது அமரபதி அமரும் ஆசனம் அசையுது அமளியில் ஏதோ நடக்குது நடக்குது அவதி ஞானத்தால் புரியுது புரியுது. வேக வேகமாய் வினைகளும் ஓடுது வேக வேகமாய் வினைகளும் ஓடுது வெவ்விய சம்சார தாபமடங்குது வெவ்விய சம்சார தாபமடங்குது மாகத்தே திவதொனியும் முழங்குது மாகத்தே திவதொனியும் முழங்குது வந்த மாருதம் வந்தே வீசுது வந்த மாருதம் வந்தே வீசுது அதிருது அதிருது அண்டமும் அதிருது அமரபதி அமரும் ஆசனம் அசையுது அவனியில் ஏதோ நடக்குது நடக்குது அவதி ஞானத்தால் புரியுது புரியுது. மாசில்லாத்மா மகவாய் வருகுது மண்ணுலகுயிர்களின் ஆனந்தம் பெருகுது நேசமெனும் வெள்ளம் பாயுது பாயுது நேசமெனும் வெள்ளம் பாயுது பாயுது விமலனின் அவதார செய்தியும் வருகுது விமலனின் அவதார செய்தியும் வருகுது அதிருது அதிருது அண்டமும் அதிருது அமரபதி அமரும் ஆசனம் அசையுது அவனியில் ஏதோ நடக்குது நடக்குது அவதி ஞானத்தால் புரியுது புரியுது அவதி ஞானத்தால் புரியுது புரியுது அவதி ஞானத்தால் புரியுது புரியுது. பகவான் பிறந்தபோது சௌதர்ம இந்திரனின் ஆசனம் அசைந்தது. அதனால் பகவான் அவதாரத்தை தனது அவதி ஞானத்தால் அறிந்து கொண்டு நால்வகை தேவர்களையும் பகவானுக்கு சிறப்பு செய்ய பூவுலகிற்கு செல்லலாம் வாருங்கள் என்று அழைக்கிறான். நிச்சிந்தமூர்த்தி வந்தான் நின்மலன் வந்தான் வந்தான் நிச்சிந்தமூர்த்தி வந்தான் நின்மலன் வந்தான் வந்தான் நச்சினார்க்கு இனியன் வந்தான் நற்றவப் பெரியோன் வந்தான் அச்சுத கற்பமாண்டோன் அச்சுத கற்பமாண்டோன் ஆதியாய் பிறந்து வந்தான் எச்சகத்தவரும் மெச்ச ஏத்துவோம் வாரீர் வாரீர். சௌதர்மேந்திரன் தனது நால்வகை தேவர்கள் புடைசூழ சசிமகா தேவியுடன் ஐராவத யானை மீது அமர்ந்து அயோத்திமா நகரை அடைகிறான். அங்கு அவன் இந்திராணியை
நாபிராஜன் அரண்மனைக்கு அனுப்பி அந்தப்புரத்தில் உள்ள ஜினபாலகனை ஜென்மாபிஷேகத்திற்காக கொண்டு வரும்படி கூறுகிறான். சசிமகாதேவியும் அந்தப்புரம் சென்று ஜினமாதாவையும் ஜினபாலகனையும் கண்டு வலம் வந்து துதித்து ஜனமாதாவிற்கு மாயையால் நித்திரையை ஏற்படுத்துகிறாள். அன்னை அருகில் ஜனபாலகனை ஒத்த வேறொரு குழந்தையையும் மாயையால் உருவாக்கி வைத்துவிட்டு ஜனபாலகனை கையில் ஏந்தி எண்வகை மங்களப் பொருட்களை ஏந்திய தேவியர் முன் செல்ல குழந்தையை இந்திரனிடம் அளிக்கிறாள். தேவேந்திரனும் குழந்தையின் அழகைக் கண்டு வியப்புற்று மந்திராபிஷேகத்திற்காக ஐராவத யானை மீது பாலகனை அமர்த்தி சசியுடன் மேருமலைக்கு புறப்பட்டான். தேவர்களும் இந்த நாள் நமக்கெல்லாம் இன்ப நாள் என்று கூறிக்கொண்டு மகிழ்ச்சி பொங்க ஆடல் பாடல்களுடன் பின்தொடர்ந்து செல்கின்றனர். யாவரும் சேரும் நாளிதே இன்ப நாளிதே இன்ப நாளிதே அமரலோகமே உய்யும் நாளிதே ஆண்டவர் உள்ளம் குளிரும் நாளிதே அமலனாகுவான் எழியும் நாளிதே அகில மூன்றுமே மகிழும் நாளிதே இன்ப நாளிதே இன்ப நாளிதே இறைவன் பிறந்த நாளிதே இமையோர் யாவரும் சேரும் நாளிதே அறமும் ஆக்கமும் சேரும் நாளிதே அவலம் யாவுமே ஓடும் நாளிதே மரமும் மாயமும் மாயும் நாளிதே மலர் பொன்மாரியும் பொழியும் நாளிதே மலர் பொன்மாரியும் பொழியும் நாளிதே இன்ப நாளிதே இன்ப நாளிதே மாருதம் வீசும் நாளிதே மந்த மாருதம் வீசும் நாளிதே மகரதுந்துவி அதிரும் நாளிதே மந்த மாருதம் வீசும் நாளிதே மகரதுந்துவி அதிரும் நாளிதே சிந்தனை மலர் பூக்கும் நாளிதே சிந்தனை மலர் பூக்கும் நாளிதே சேவடி தொழும் புனித நாளிதே சேவடி தொழும் புனித நாளிதே இன்ப நாளிதே இன்ப நாளிதே இன்ப நாளிதே இறைவன் பிறந்த நாளிதே இமையோர் யார்
பெயரும் நாளிதே. பெருமகன் இவன் பிறந்த நாளிதே. ஆதிதேவனாய் வந்த நாளிதே. ஆதிதேவனாய் வந்த நாளிதே. ஆன்மீக சுடர் தோன்றும் நாளிதே. ஆன்மீக சுடர் தோன்றும் நாளிதே. இன்ப நாளிதே. இன்ப நாளிதே. இன்ப நாளிதே. இறைவன் பிறந்த நாளிதே. இமையோர் யாவரும் சேரும் நாளிதே. இமையோர் யாவரும் சேரும் நாளிதே. இன்ப நாளிதே. இமையோர் யாவரும் சேரும் நாளிதே. இன்ப நாளிதே. இன்ப நாளிதே. இன்ப நாளிதே. இன்ப நாளிதே. இன்ப நாளிதே. மந்தரமலையை அடைந்த தேவர்கள் பாண்டுக வனத்தில் உள்ள பாண்டுக சிலையில் ஜனபாலகனை கிழக்கு முகமாக அமரச் செய்து சௌதர்ம இந்திரனும் ஈசான இந்திரனும் ஜனபாலகனின் இருபுறமும் நிற்க மற்ற இந்திரர்களும் தேவர்களும் மேருமலையிலிருந்து பார்க்கடல் வரை இருபுறமும் வரிசையாக நின்று பார்க்கடல் நீரை சுவர்ண குடங்களில் முகந்து அனுப்புகின்றனர். சௌதர்மேந்திரன் ஈசானேந்திரன் ஆகிய இருவரும் அக்கலசங்களை வாங்கி ஜனபாலகனுக்கு ஜென்மாபிஷேக வைபவத்தை நிகழ்த்துகின்றனர். இதோ அந்த பாடல். ஜன்மாபிஷேகம் 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 ஜன்மாபிஷேகம். செய்யும் ஜன்மாபிஷேகம். இமையோர்கள் தொழுகின்ற ஜன்மாபிஷேகம். மந்தரகிரி விசை ஜன்மாபிஷேகம். மகிழ்வோங்க கொண்டாடு ஜன்மாபிஷேகம். ஜன்மாபிஷேகம் 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 ஜன்மாபிஷேகம். பவம் பத்தெடுத்தாக்கு ஜன்மாபிஷேகம். பங்கைய பதத்தாக்கு ஜன்மாபிஷேகம். அவவினை விட்டாக்கு ஜன்மாபிஷேகம். ஆதியாம் பகவர்க்கு ஜன்மாபிஷேகம். ஜெயவர்ம மன்னர்க்கு ஜன்மாபிஷேகம். ஜெயமகாபலனுக்கு ஜன்மாபிஷேகம். பயவினை தீர்த்தாக்கு ஜன்மாபிஷேகம். பாரித்து தூயோக்கு ஜன்மாபிஷேகம். ஜன்மாபிஷேகம் 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 ஜன்மாபிஷேகம்.
தேவர்க்கு ஜன்மாபிஷேகம் நல்லோரின் நல்லோர்க்கு ஜன்மாபிஷேகம் ஸ்ரீவஜங்கற்கு ஜன்மாபிஷேகம் சீலம் ஒழிந்தார்க்கு ஜன்மாபிஷேகம் மேவினாரன்பர்க்கு ஜன்மாபிஷேகம் மிகழில் பெற்றார்க்கு ஜன்மாபிஷேகம் 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 உத்தம போகற்கு ஜன்மாபிஷேகம் உலகேத்தும் பண்பர்க்கு ஜன்மாபிஷேகம் மெச்சு ஸ்ரீதரனுக்கு ஜன்மாபிஷேகம் மிக ஆசையற்றார்க்கு ஜன்மாபிஷேகம் சுவிதிய மன்னர்க்கு ஜன்மாபிஷேகம் சுபயோகமுடையார்க்கு ஜன்மாபிஷேகம் அவலம் அருப்பார்க்கு ஜன்மாபிஷேகம் அச்சுதேந்திரனுக்கு ஜன்மாபிஷேகம் ஸ்ரீ வஜ்ரநாபிக்கு ஜன்மாபிஷேகம் சிந்தாமணியார்க்கு ஜன்மாபிஷேகம் அச்சம் அருப்பார்க்கு ஜன்மாபிஷேகம் அகமிந்திர தேவர்க்கு ஜன்மாபிஷேகம் அயோத்தியின் பதியார்க்கு ஜன்மாபிஷேகம் அம்பரம் அணிவார்க்கு ஜன்மாபிஷேகம் யோகமில் எழிலார்க்கு ஜன்மாபிஷேகம் விஞ்ஞானமுற்றார்க்கு ஜன்மாபிஷேகம் 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 நாவியின் மகனுக்கு ஜன்மாபிஷேகம் நால்கதி கடப்பார்க்கு ஜன்மாபிஷேகம் சோபித சுதனுக்கு ஜன்மாபிஷேகம் சுத்தான்ம போதற்கு ஜன்மாபிஷேகம் மறுதேவி மைந்தற்கு ஜன்மாபிஷேகம் மணமைந்து கொள்வார்க்கு ஜன்மாபிஷேகம் திருமருவு கொண்டார்க்கு ஜன்மாபிஷேகம் தேவாதி தேவர்க்கு ஜன்மாபிஷேகம் தன்னிடல் தருவுக்கு ஜன்மாபிஷேகம் தயை பூண்ட தலைவர்க்கு ஜன்மாபிஷேகம் பன்னிசை கொள்வார்க்கு ஜன்மாபிஷேகம் படிரில் ஆசுதலைக்கு ஜன்மாபிஷேகம் அன்பினுள் நண்பர்க்கு ஜன்மாபிஷேகம் அலைபவம் வெல்வார்க்கு ஜன்மாபிஷேகம் மன்பதை காப்பார்க்கு ஜன்மாபிஷேகம் மலினமில் மொழியார்க்கு ஜன்மாபிஷேகம் 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 ஜன்மாபிஷேகம்
ரிஷபர்க்கு ஜன்மாபிஷேகம் அனகனமாதிக்கு ஜன்மாபிஷேகம் அச்சுதானந்தர்க்கு ஜன்மாபிஷேகம் கனககிரி அணையார்க்கு ஜன்மாபிஷேகம் கட்டருத்திட்டார்க்கு ஜன்மாபிஷேகம் கட்டருத்திட்டார்க்கு கட்டருத்திட்டார்க்கு ஜன்மாபிஷேகம் 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 ஜன்மாபிஷேகம். சௌதர்ம ஈசான இந்திரர்கள் இருவரும் பார்க்கடல் நீரால் ஜனபாலகனை நீராட்டிய பிறகு மற்ற தேவர்களும் ஒருமுறையே ஜனபாலகனை நீராட்டினர். இந்திராணியும் மற்ற தேவியரும் ஜனபாலகனுக்கு ஆடை ஆபரணங்களை அணிவித்து காதணி விழாவையும் நிகழ்த்துகின்றனர். பாலகனின் காதணி பெருநாள் காணியோ பாலகனின் காதணி பெருநாள் காணியோ ஜென்மமெடுத்ததனர் பயனூற்றோ தேரீரோ 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 ஜென்ன பாலகனின் காதணி விழவை பாலகனின் காதணி விழவை காணீரோ நாபியின் மகனாய் நான் இளம் ஏற்றிட வந்திட்டார் நானின் மகனாய் நான் இளம் ஏற்றிட வந்திட்டார் நல்லவர் உள்ள தாமரை மலர செய்திட்டார் நல்லவர் உள்ள தாமரை மலரச் செய்திட்டார் என பாலகனின் காதணி விழவை காணீரோ என பாலகனின் காதணி விழவை காணீரோ கொள்ளை அழகின் குழவியை காண்போம் வாரீரோ கொள்ளை அழகின் குழவியை காண்போம் வாரீரோ வள்ளை செவியில் குண்டலமாடிட பாரீரோ வள்ளை செவியில் குண்டலமாடிட பாரீரோ பாரீரோ என்ன பாலகனின் காதணி விழவை காணீரோ நில ஒளி வீசும் முத்து சரங்கள் பூணுகிறார் நில ஒளி வீசும் முத்து சரங்கள் பூணுகிறார் நில ஒளி வீசும் முத்து சரங்கள் பூணுகிறார் பலமணி குயின்ற பாதசலங்கை அணிகின்றார் திருவமொழி வீசும் மூத்து சரங்கள் பூணுகிறார் பலமணி குயின்ற பாதசலங்கை அணிகின்றார் அணியெழில் அறையில் அம்பொன்னறிஞான் பூட்டுகிறார் அணியெழில் அறையில் அம்பொன்னறிஞான் பூட்டுகிறார் தனியெழில் கடக கண்கள்
கங்கணம் கைகளில் மாட்டுகிறார். தனியழில் கடக கங்கணம் கைகளில் மாட்டுகிறார். என்ன பாலகனின் காதணி விழவை காணீரோ. என்ன பாலகனின் காதணி விழவை காணீரோ. ஜன்மமெடுத்ததன் நற்பயனூற்றும் தேரீரோ. நல்லாடை துகிலினை அழகாய் சேர்க்கின்றார். தூய நல்லாடை துகிலினை அழகாய் சேர்க்கின்றார். பாயொளி பதக்கம் மாட்டினிலாட பார்க்கின்றார். பாயொளி பதக்கம் மாட்டினிலாட பார்க்கின்றார். பொன்னொளி மேனியன் புங்கவனெழிலு கிணையுண்டோ. பொன்னொளி மேனியன் புங்கவனெழிலு கிணையுண்டோ. பின்னவர் பதிவிழி ஆயிரம் கொண்டதில் வியப்புண்டோ. பின்னவர் பதிவிழி ஆயிரம் கொண்டதில் வியப்புண்டோ. வியப்புண்டோ. என்ன பாலகனின் காதணி விழவை காணீரோ. என்ன பாலகனின் காதணி விழவை காணீரோ. பொன்னொளி வீசும் காலை கதிரவன் இவன்தானோ. பொன்னொளி வீசும் காலை கதிரவன் இவன்தானோ. கண்ணொளி வீசும் மாலை மதியமும் இவன்தானோ. பொன்னொளி வீசும் காலை கதிரவன் இவன்தானோ. கண்ணொளி வீசும் மாலை மதியமும் இவன்தானோ. ஐயோ இவனெழில் அத்தனையும் சொல்லவல்லேனோ. ஐயோ இவனெழில் அத்தனையும் சொல்லவல்லேனோ. பொய்யாம் இவ்வுடல் பெற்றதில் ஓர் நலம் காண்பேனோ. பொய்யாம் இவ்வுடல் பெற்றதில் ஓர் நலம் காண்பேனோ. காண்பேனோ. சின்ன பாலகனின் காதணி விழவை காணீரோ. சின்ன பாலகனின் காதணி விழவை காணீரோ. ஜன்மமெடுத்ததன் நற்பயனூற்றோம் தேரீரோ. 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 காதணி விழா நிறைவுற்ற பிறகு சௌதர்ம இந்திரன் ஜனபாலகனை ஐராவத யானை மீது அமர்த்தி முன்பு போல தேவ தேவியர் யாவரும் புடைசூழ அயோத்தி மாநகரை அடைகிறான். அங்கு நாபி மகாராஜனுக்கும் மருதேவிக்கும் ஜன்மாபிஷேக நிகழ்ச்சியை அறிவித்து அக்கணமே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட மணி மண்டபத்தில் பொன் ஆசனத்தில் ஜனபாலகனை அமர்த்தி பகவானுக்கு பெயர் சூட்டு விழா நிகழ்த்துகிறான்.
அழையுங்கள் வினைகள் ஓடிடும் பாருங்கள் ரிஷபன் என்றே அழையுங்கள் வினைகள் ஓடிடும் பாருங்கள் திரிபுவனப்பதி சேருங்கள் திரிபுவனப்பதி சேருங்கள் தீர்த்தனை தொழுதிட வாருங்கள் தீர்த்தனை தொழுதிட வாருங்கள் ரிஷபன் என்றே அழையுங்கள் ரிஷபன் என்றே அழையுங்கள் எழுபானிரண்டு லட்சங்கள் எழுபானிரண்டு லட்சங்கள் இயையும் பூரங்கள் இவன் வாழ்வான் எழுபானிரண்டு லட்சங்கள் இயையும் பூரங்கள் இவன் வாழ்வான் அழியா பதமே சென்றிடுவான் ஆருயிரே திடந்திடுவான் அழியா பதமே சென்றிடுவான் ஆருயிரே திடந்திடுவான் ரிஷபன் என்றே அழையுங்கள் வினைகள் ஓடிடும் பாருங்கள் வித்யாத்துவ இருள் ஓட்டிடுவான் மேலாங்கினவரும் கூட்டிடுவான் வித்யாத்துவ இருள் ஓட்டிடுவான் மேலாங்கினவரும் கூட்டிடுவான் வித்யாபதியாய் விளங்கிடுவான் வித்யாபதியாய் விளங்கிடுவான் விண்ணவர் பதி தொழ இளங்கிடுவான் விண்ணவர் பதி தொழ இளங்கிடுவான் ரிஷபன் என்றே அழையுங்கள் வினைகள் ஓடிடும் பாருங்கள் திரிபுவனப்பதி சேருங்கள் தீர்த்தனை தொழுதிட வாருங்கள் தீர்த்தனை தொழுதிட வாருங்கள் ஜனபாலகனுக்கு ரிஷபன் என திருநாமம் சூட்டி பகவானின் பேரழகை 1000 கண்கள் கொண்டு பருகுகிறான் இந்திரன். அங்கு குழுமியிருந்த மக்கள் முன் பகவானின் 10 பிறவிகளை அபிநயித்து காட்டி ஆனந்த நர்த்தனம் புரிகிறான். பிறகு பெற்றோர்களையும் ஜனபாலகனையும் துதித்து தம் உலகம் சேர்கிறான். இங்கு மருதேவியும் மற்ற மாதர்களும் ஜனபாலகனை இரத்தினங்கள் பதிக்கப்பட்ட பொன் தொட்டியில் இட்டு பகவானின் முப்பிறவிகள் 10ஐயும் புகழ்ந்து கூறி இன்னிசையோடு தாலாட்டுகின்றனர். பிறப்பே
வாழ்வாய் மாசற்ற விஷபேச மகனே உறங்கே மாணிக்க செம்மேனி மன்னா உறங்கே மருநீக்க வந்திட்ட அருளே உறங்கே மருநீக்க வந்திட்ட அருளே உறங்கே ஆராரோ ஆராரோ ஆரீரோ ஆராரோ ஆரீரோ உயிருக்கு அரணாகும் உண்மை உரைப்பாய் உணர்வுக்கும் நீர்ப்பாய்ச்சி உவகை அளிப்பாய் பயனற்ற முனிவர்க்கு மதியாகி நிற்பாய் மாபாதகம் தீர்க்கும் மகனே உறங்கு மண் போற்றும் முத்தே மதியே உறங்கு மதிஞானம் என்கின்ற மலையே உறங்கு மதிஞானம் என்கின்ற மலையே உறங்கு ஆராரோ ஆராரோ ஆரீரோ ஆராரோ ஆரீரோ திருவோங்க இசையோங்க தீர்த்தாயன்றேந்தி திரிலோகமும் போற்றும் திரிலோக ஞானே செருவோங்கள் இல்லாத சீலம் உரைப்பாய் சிந்தாமணியாகி ஜகமேற்ற வாழ்வாய் சிந்தாமணி எந்த செல்வா உறங்கு ஜெகமோக செய்யும் எஞ்சினே உறங்கு ஜெகமோக செய்யும் எஞ்சினே உறங்கு ஆராரோ ஆராரோ ஆரீரோ ஆராரோ ஆரீரோ பெருமைக்கு இடனாகி பேர் பெற்ற வாழ்வாய் பிழையற்ற கலையோனி பீடை தவிர்ப்பாய் பிறமுற்ற தத்துவங்கள் தெரிவித்து நிற்பாய் தேவாதிபர் போற்றும் தேவாதி தேவா திருமிக்க மாநீலமணியே உறங்கு திருமிக்க மாநீலமணியே உறங்கு தீமை தவிர்த்தாலும் தீர்த்தா உறங்கு ஆராரோ ஆராரோ ஆரீரோ ஆராரோ ஆரீரோ உலகாளும் மெய்ஞானம் உன்னை பற்றி நிற்கும் உலகங்கள் எல்லாம் உன் மொழி தன்னை கேட்கும் பலகாலம் உன் நாமம் படி மீது வாழும் பாவங்கள் எல்லாம் வேரோடு சாயும் பணிபத்மராகமே பகவா உறங்கு பவமற்ற உருவனே பண்பே உறங்கு பவமற்ற உருவனே பண்பே உறங்கு ஆராரோ ஆராரோ ஆரீரோ ஆராரோ ஆரீரோ சுடராயிரம் சூழ்ந்த ஜோதி பிரகாசா சுத்தான சைதன்ய சுகுண நீசா இடராயிரம் தீர்க்கும் ரிஷபாய் நேசா நிகலோகம் அழிய